கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு சமயத்தில் குழப்பத்தையும் எதிர்கொள்கிறார்கள். அதிர்ச்சி, நெருக்கடி மற்றும் தொல்லைகள் நம் வாழ்வில் நுழைந்து நமது பலத்தையும் விசுவாசத்தையும் சோதிக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனத்தின் 2ஆம் பகுதியில் முற்பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனாலும் அதைவிட பெரிய உண்மையும் சேர்த்து கூறியுள்ளார். அவர் உலகத்தையும் அது உருவாக்கும் துன்பங்களையும் சிலுவையில் வென்று விட்டார் என்று. ஆமென். மீண்டும் மீண்டும் பிதா நமக்கு ஏற்படும் நெருக்கடியில் தலையிட்டு நமக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் அளித்து எல்லாவற்றிலும் மீதும் உள்ள தமது அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்தி நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்று சபை கூடி வரும் உங்கள் அனைவரும் அநேக இன்னல்கள் துன்பங்கள் மத்தியிலும் அநேக வருத்தத்தோடு நீங்கள் சபை கூடி வரும்போது தேவன் அவரோட வார்த்தையை அனுப்பி உங்களை தேற்றி உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.